ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் வந்து ஒவ்வொருத்தங்க அறிமுகம் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப் குரூப் ஒன்று நாங்கள் நான் சேர்ந்தேன். எப்படின்னா உயிர்நாடி விவசாய குரூப்புன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு இது பண்ணேன். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க. ஐடி பீப்புள்ஸும் இருக்கிறாங்க, விவசாயியும் இருக்காங்க. எல்லாருமே அந்த இதில் இருக்கிறதால அது ஓரளவுக்கு நம்மளுக்கு இப்போ ஒரு பயிர் இப்படி இருக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டாலே போதும், அவங்க அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லிடுவாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதையும் அவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு சொல்லி சொல்லி கொடுத்துட்ருந்தோம். அதுலேருந்து தான் எனக்கு முதலெல்லாம் ஏதோ இயற்கை விவசாயம் பண்ணுறோம், மண்புழு உரம் போடுவோம், பஞ்சகாவியம் அடிப்போம், அது வரைக்கும் தான் நான் முதல்ல இது பண்ணியிருந்தேன். இந்த வேப்பெண்ணெய் கரைசலுங்கிறத உயிர்நாடி விவசாய குரூப்பில் போயிட்டு தான் எனக்கு அங்கே இருந்த ஒரு விவசாயி தான் எனக்கு அதை சொல்லி கொடுத்தாங்க. அதுலேருந்து அந்த வேப்பெண்ணெய் கரைசல் 22வது நாள் அடிக்கிறத நான் ரெகுலர் ஆக்கிக்கிட்டேன். எனக்கு பூச்சி தாக்குதலுங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ இந்த ஸ்டாலுக்கெலாம் போகிறேன்ல, அப்போ வந்து நிறைய சொந்த பந்தங்களை விட இந்த ஸ்டாலுக்கு வந்து எனக்கு கிடைச்சவங்க நிறைய பேர், நிறைய ஃப்ரெண்ட்ஸு. உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணதே நாகலட்சுமி மேடம் சொல்கிறேன்ல, அவங்க வந்து எனக்கு ஸ்டாலில் தான் இன்ட்ரோ ஆனாங்க. என்னுடைய பொருளுடைய அந்த அவங்க பிடிச்சி போய் அது எனக்கு ரெகுலர். இப்போ வந்து அவங்க வந்து எனக்கு ரைஸு, மால்ட்டு, எண்ணெய் இதெல்லாம் இப்போ ரெகுலர் கஸ்டமர். அவங்க எனக்கு மந்த்லி அவங்களுக்கு வந்து நான் இந்த பொருள்லாம் கொடுத்துட்ருக்கேன். அந்த மாதிரி ரெகுலர் கஸ்டமர் ஆனவங்க என்னுடைய ஃபங்க்ஷன், என் பையனுடைய கல்யாண ஃபங்க்ஷனுக்கு முதற்கொண்டு அவங்கள நான் இன்வைட் பண்ணுற அளவுக்கு எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. அதில் வந்து OFM எனக்கு ரிலேட்டடாக கிடச்சது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னு கேட்குறீங்கன்னா, ஆர்கானிக் ஃபார்மர் மட்டும்தான் அங்கே வந்து இது பண்ண முடியும், மற்ற யாருமே அங்கே உள்ளே போகவே முடியாது. இப்போ நான் OFMல ஸ்டால் போடுறேன்னா அவங்க இங்கே வந்து என்னை சர்ச் பண்ணாங்க. கார்த்திக் வந்து என்னுடைய ஃபார்மெல்லாம் வந்து விசிட் பண்ணிவிட்டு, நான் ஆர்கானிக் ஃபார்ம் தான் பண்ணுறேன், ஆர்கானிக்கில் தான் பண்ணுறேன், எந்த ஒரு பூச்சி வெரைட்டியும் நான் போடலைன்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு அங்கே ஸ்டால் கொடுத்தாங்க. OFMல நான் ஜாயின்ட் ஆனது வந்து எனக்கு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி. மற்ற இடத்துல நான் போய் ஸ்டால் போடுறேன், கொடுக்குறேன், அதெல்லாம் கூட எனக்கு ஒன்றும் இது இல்லை. அங்கெல்லாம் கவர் போட்டு கொடுக்கணும், பாக்ஸ் போட்டு கொடுக்கணும். இங்கே அப்படிலாம் இல்லை. நம்ம அந்த காலத்தில் எப்படி நம்ம பேப்பரில் இது பண்ணி கொடுத்தோமோ அந்த மெத்தடில், நோ பிளாஸ்டிக்ஸ் அந்த மாதிரி இதில் அவங்க கொண்டுட்டு போகிறாங்க. OFM எனக்கு எப்படி சொல்கிறது, அவங்களுடைய கைகோர்வை கிடைச்சது வந்து எனக்கு பெரிய கிஃப்ட் மாதிரி தான். அந்த இந்த 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 ஆர்கானிக் ஃபார்மிங் வந்ததால தான் என்னால் அந்த இதுக்கு போக முடிஞ்சது. இல்லாட்டி என்னால் அந்த ஒரு ரிலேஷன்ஸ் கிடச்சிருக்காது. ஃபஸ்ட்டு நான் அங்கே சென்னையில் இருக்கையில் என்னுடைய பிளட் ரிலேஷன்ஸ்க்கு மட்டும்தான் என்னைய தெரியும். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு சொன்னோம்னா ஃபைனான்ஸில் இதுவாகி தான் நான் இங்கே வந்தேன். அப்போ என்னைய ரத்த சொந்த பந்தங்கள் கூட என்னைய திரும்பி பார்க்கல. அப்போ நான் அந்த புக் கொஞ்சம் நல்லா படிப்பேன். அப்படி படிக்கையில் தான் நம்மாழ்வாருடைய புக்கை படிச்சுட்டு இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு நான் KVKலையும் காந்தி நிகேதன் ஆசிரமத்துலேயும் ட்ரைனிங் எடுத்தேன். அந்த KVKயில் வந்து செந்தூர் குமரன் சார் எனக்கு நல்ல ஹெல்ப். அவர் என்ன ஒரு இதுவாக இருந்தாலும் கூப்பிட்டு, சீதாம்மா இதை பண்ணுங்க, இது இந்த மார்க்கெட்டிங் இப்படி வருது, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லி கொடுப்பாரு. அந்த அவர்கிட்ட இருந்து நிறைய ஆஃபீஸர்ஸை நான் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் போய் கேட்டு சீதாலட்சுமி அக்கா அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு தெரியும், ஓ அரளிக்கோட்டை சீதாலட்சுமி அக்காவை தானே சொல்கிறீங்க அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த 4 கலெக்டரும், லதா மேடம், அதுக்கடுத்து ஒரு அந்த சார் பேர் ஞாபகம் இல்லை, அதுக்கடுத்து ஆசா அஜித் இப்போ இருந்துட்டு போனாங்கல்ல, அவங்க வரைக்கும் எந்த மீட்டிங் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுத்துருவாங்க. நான் இன்ட்ரோ கொடுக்கையில் KVKயில் என்னை கூப்பிட்ருவாங்க, இந்த கலெக்டர் மேடம் வர்றாங்க, நீங்கள் வந்துருங்கம்மா அப்படின்னு. எப்போதுமே ஒரு 10-15 விவசாயிகளை கூப்பிட்டு வச்சு கலெக்டர் மேடத்துக்கு இன்ட்ரோ கொடுப்பாங்க. அந்த இதில் எப்போதுமே என்னை KVK கூப்பிட்ருவாங்க. அப்படி இன்ட்ரோ கொடுத்ததில் இந்த லதா மேடம் எனக்கு மனசில் நிற்கிறது வந்து லதா மேடமும் ஆசா அஜித் மேடமும் என் மனசை விட்டு போகவே மாட்டாங்க. எப்படின்னா, நான் லதா மேடம் இருக்கையில் அப்போ வந்து என்ன ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா, அந்த இன்சூரன்ஸ் வாங்குறதுல விவசாயிகள்லாம் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. நானும் கட்டியிருந்தேன். அப்போ இப்படி எல்லா விவசாயியுமே இந்த இன்சூரன்ஸ்க்கு ஏதாவது வழி பண்ணுங்கன்னே கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் கட்டினேன் மேடம், எனக்கு கொடுக்கட்டுனா போங்க, என் வேலை இருக்குது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் இப்போ விவசாயத்தை நான் பாட்டு கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன் மேடம் சொன்னேன். மேடம் எந்திரிச்சு கைத்தட்டினாங்க பாருங்கள். எல்லா விவசாயமே ஆச்சரியப்பட்டுட்டாங்க. ஏன் கைத்தட்டுறாங்கன்னு கேட்டால், இவங்க தான் உண்மையான விவசாயி,
நீ கொடுத்தா கூட கொடுக்காட்டி போ, என் வேலையை நான் பார்த்தேன்னா எனக்கு கிடைக்கிறது கிடைச்சிரும் அப்படின்னு நான் சொன்னது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எந்த ஒரு மீட்டிங்கில் போய் அவங்க அவங்க பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட நான் எங்கனையாவது நின்னேன்னா சீதாலட்சுமி நிற்கிறாங்க, அவங்க பாருங்கள் அவங்க வந்து விவசாயி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏதாவது ஒரு இன்ட்ரோ கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஆசா அஜித் மேடத்திட்ட போகையில் எனக்கு மார்க்கெட்டிங் வேணும் மேடம், நான் வந்து கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா எல்லாமே நான் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன், ஆனால் எனக்கு மார்க்கெட்டிங் கிடைக்கல, அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு அந்த ஒரு இது கேட்டதுக்கு என்னை மகளிர் திட்டத்திலேருந்து அங்கேருந்து ஆஃபீஸர்ஸை வர சொல்லி இவங்களுக்கு மகளிர் திட்டத்தில் ஸ்டால் கொடுத்தீங்களாம்ல இப்போ இல்லையாம்ல, அதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு நம்மளை நல்லா இது பண்ணாங்க. அதான் நான் முதல்ல இருந்ததே என்னுடைய ரத்த சொந்தங்கள் கூட என்னை மதிக்கலை. இப்போ வந்து நம்மாழ்வார் விருது வாங்கியிருக்கேன் அக்னி சிறகுகள்கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் சிவகங்கையில் 2 தடவை 2 பெண்மணி விருது சிறந்த இயற்கை விவசாயிங்கிற விருது வாங்கியிருக்கேன். குன்றக்குடி கேவிகையில் வந்து பெண் இயற்கை விவசாயிங்கிறதுல 3 வருஷமாக தொயந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி என்னை எல்லாருக்கும் ஓரளவுக்கு என்னை வெளி உலகத்துக்கு என்னை காமிச்சு கொடுத்தது இந்த இயற்கை விவசாயம் தான். இயற்கை விவசாயம்னு சொல்கிறத விட ஆஃபீஸர்ஸ் யார்கிட்ட போய் கேட்டாலும் அரளிக்கோட்டை சீதாலட்சுமி அக்காட்ட போய் கேட்டோம்னா எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு எனக்கு இன்ட்ரோவோ ஒரு மதிப்போ. அன்னைக்கு யாருன்னே தெரியாமல் இருந்த சீதாலட்சுமி இன்னைக்கு ஓரளவுக்கு சிவகங்கையில் சீதாலட்சுமின்னா இயற்கை விவசாயின்னா தெரியும். சென்னையில் வந்து மகளிர் திட்டத்தில் போய் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போய் கேட்டோம்னா சிவகங்கை சீதாலட்சுமின்னா தெரியும், அவங்க இயற்கை விவசாயி தானேங்கிற தெரிகிற அளவுக்கு என்னை இந்த இயற்கை விவசாயம் தலை நிமிர்ந்து நிற்க விட்டுருக்கு. நான் முதலே சொன்னது தான், நெல்லை வச்சுக்கிட்டு இருக்கையில் அந்த வியாபாரி கூட அந்த நெல்லை வாங்க மாட்டேன்ட்டான். ஏன்னா நீ என்ன ரகம் போட்டிருக்கேன்னே தெரியல, நான் இதை கொண்டு அதில் கலந்தேன்னா எனக்கு தான் காசு கம்மியாகும் அப்படின்னு சொல்ல. என்ன பண்ணுறேன், முதல்ல வந்து நான் 2 ஏக்கரில் தான் போட்டேன், நிறையலாம் போடலை, ஒரு 2 ஏக்கரில் தான் போட்டேன். அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கல. அப்புறம் நினச்சேன் சரி நம்ம அரிசி ஆக்கி யாருக்காவது கொடுக்கலாம், அவங்க சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா அப்புறம் நம்மள்ட்ட வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரிசி ஆக்கி கொடுத்தேன். சும்மா வாங்கிக்கிட்டு போனாங்களே ஒழிய காசு யாரும் கொடுக்கல. அப்படிதான் போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ எனக்கு மகளிர் திட்டத்தில் ராஜ்குமார் சார்னு ஒருத்தவங்க டிஎஸ்எம்எஸ்ஸாக இருந்தாங்க. அப்போ அன்னை தெரசா வளாகத்தில் இயற்கை விளைபொருள்களுக்கு ஒரு சந்தை போட்டாங்க. அப்போ தான் சொன்னார், அக்கா நீங்கள் இது செய்கிறதே இல்லை, எங்கள் ஆஃபீஸ்க்கு மட்டும்தான் தெரியும், நீங்கள் சென்னை ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வாங்கக்கா அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அங்கே போயிட்டு தான் அந்த இயர் தான் நான் விளைவிச்ச பொருளை வியாபாரமாக செஞ்சு நான் காசு எடுத்ததுன்னா மதிப்பு கூட்டி, அது நெல்லாக கொடுக்காம மதிப்பு கூட்டி, விதை நெல் கூட நான் கொடுக்க மாட்டேன் சார் யாருக்குமே, மதிப்பு கூட்டி ரைஸாக தான் கொடுப்பேன். அந்த ரைஸாக கொடுக்கையில் என்ன ஆச்சு, எல்லாருமே ரைஸ் கொண்டு வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த ரைஸுக்கும் வேல்யூபிள் கம்மியானோடனே என்ன பண்ணலான்னு யோசிக்கையில் தான் மால்ட்டும் கருப்பு கவுனி புட்டு இடியாப்பா மாவு செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் அதுக்கப்புறம் அடுத்த இது செஞ்சிட்ருக்கேன். இப்போ மால்ட்டுலாம் வந்து இப்போ ஒரு 3 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். கருப்பு கவுனி மாவு, மாப்பிள்ளை சம்பா, அந்த இடியாப்பம் புட்டு மாவு வந்து ஒரு 6 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். ரைஸாக பண்ணினது வந்து இப்போ ஒரு 8 இயர்ஸாக ரைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். மோஸ்ட்லி நம்ம ரைஸை லைக் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து வீட்லேயே அவிக்கிறது. இப்போ ஆலையில் கொண்டே அவிச்சிங்கன்னா அவங்க அரைக்கையில் அந்த நம்மளுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் அரைச்சி கொடுத்துருவாங்க. மேலே இருக்க அந்த ஃபைபர் கண்டென்ட் எல்லாமே எடுத்துருவாங்க. நம்ம வந்து ஃபைபர் கண்டென்ட் எடுக்காமல் தோல் மட்டும் நீக்கி கொடுக்குறதால மக்கள் ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. நம்மள்ட்ட வாங்குற கஸ்டமர் ரெகுலராக வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதான் 2 ஏக்கர் போட்டவோ இப்போ 12 ஏக்கர்லேருந்து 15 ஏக்கர் அந்த மாதிரி நான் கூட்டிக்கிட்டே போகிறேன். இந்த நிலங்கள் வந்து அவங்க அண்ணாவுடையது, எங்களுக்கு வந்து 5 ஏக்கர் தான். மிச்ச நிலங்கள்லாம் அவங்க அண்ணாவுடையது போட்டுட்டு கொடுத்துட்ருக்கோம். அரிசியில் மெயினாக சாப்பாட்டுக்கு வந்து தூயமல்லி, கிச்சிலி சம்பா, ஜீரக சம்பா, பாஸ்மதி ரைஸ் ஒயிட் ரைஸில். அதே இது மாப்பிள்ளை சம்பா, 60ஆம் குருவை, பூங்காறு, ரத்தசாலி, இந்த வெரைட்டிஸ் எல்லாம் ரெட் ரைஸ். அதை வந்து அன்பாலிஷ்டாக இல்லாமல் செமி பாலிஷ்டாக கொடுத்தோம்னா அது டேரெக்டாக நம்ம ஒயிட் ரைஸ் எப்படி சமையல் பண்ணுறோமோ சேம் மெத்தடில் சமையல் பண்ணலாம். அந்த மாதிரியும் கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் வந்து கருப்பு கவுனி வந்து பச்சை அரிசி தான் கொடுத்துட்ருக்கோம். அது கருப்பு கவுனி. பாஸ்மதி ரைஸ் கொடுத்துட்ருக்கோம். ஜீரக சம்பா பிரியாணி ரைஸ் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. ரைஸாக இந்த வெரைட்டிஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். மால்ட்டில் வந்து ஒரு 5 வெரைட்டியான மெடிசனபிள் ரைஸஸை மட்டும் நம்ம சேர்த்துருக்கோம். என்னென்னா கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, 60ஆம் குருவை, பூங்காறு, ரத்தசாலி, இந்த ரைஸஸ் மட்டும், வேறு எந்த ரைஸஸும் கலக்காமல் இந்த 5 வெரைட்டியாஸ் ரைஸஸ். இந்த ரைஸஸ் எதுவுமே நம்ம வந்து வெளியே போய் வாங்குறதில்ல, எல்லாமே நம்மளே கல்டிவேஷன் பண்ணுறதால நம்மளுக்கு 100% ஆர்கானிக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் நாங்கள் இதுக்கு பேட்டன் ரைட் கூட எழுதி போட்டிருக்கோம். மேக்ஸிமம் 3 இயர்ஸ் ஆகுமா பேட்டன் ரைட் கிடைக்கிறதுக்கு. அதனால் அதுக்கு இண்டிவிஜுவலாக பேட்டன் ரைட்ஸ் கேட்டு எழுதி போட்டிருக்கோம் கவர்மெண்ட்டுக்கு மால்ட்டு.
அப்புறம் கருப்பு கவுனியில் ஹெல்த் மிக்ஸ் போட்டிருக்கோம். அதே இதை இனிமேல் கருப்பு கவுனிலே மால்ட் செய்யலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். தனித்தனியாக செய்கிறத விட எல்லாத்தையும் சேர்த்து செய்யலாம் தான் அப்படி செஞ்சோம். இப்போ தனித்தனியாகவும் மக்கள் கேட்குறாங்க, இன்னும் அந்த மாதிரியும் செய்யலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. மஞ்சள் ஆர்கானிக் முறைப்படி மஞ்சள் விளைய வச்சு அந்த காலத்தில் எப்படி மஞ்சள் அவிச்சு அரைச்சாங்களோ, அந்த குக்குமீன் போகாமல் ஆயில் கண்டென்ட் போகாமல் இது பண்ணாங்களோ அந்த மாதிரி அவிச்சு அரைச்சி கொடுத்துட்ருக்கோம். நம்ம இந்த விவசாயம் முடிஞ்ச உடனே அந்த நிலத்துல வந்து கடலையும் எள்ளும் போடுறோம். நம்ம பக்கத்தில் போடுறவங்கள்ட்டையும் எள்ளும் கடலையும் வாங்கிக்கிறோம். ஏன்னா மோஸ்ட்லி பிஞ்சை நிலத்துல போடுற கடலைக்கும் எள்ளுக்கும் மருந்து எதுவுமே தெளிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஃபார்மர்ஸ்ட்டை கடலையும் எள்ளும் வாங்கி நம்ம கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் நம்ம மரத்துலேயே இருக்குது தேங்காய், அதுலேருந்து தேங்காய் எண்ணெயும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ இருக்க அவசர உலகத்தில் அந்த ரைஸா கொடுத்தா அதை செஞ்சு சாப்பிட யாருக்குமே தெரியல. இப்போ கருப்பு கவுனின்னு கொடுத்தோம்னு வச்சுக்கிறோங்களேன், ஒரு சிலர் அதை மெனக்கட்டு செய்கிறாங்க, ஒரு சிலர் அதை வாங்கி கொண்டு போய் அப்படியே போட்டுட்டு பூச்சி வைக்க மறு மாதம் வரையில ஐயோ நான் லாஸ்ட் 2 months முன்னாடி வாங்கினேன்ப்பா, அதை அப்படியே போட்டு அது அப்படியே வேஸ்ட்டாக போச்சுப்பா அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஒரு இதுக்காகவும் இதை எப்படி கொடுத்தா மக்கள் அதை சாப்பிடுவாங்கங்கிற ஒரு மைண்ட் இதில் தான் இப்போ கேரட் மால்ட், பீட்ரூட் மால்ட்டெல்லாம் டைரெக்டாக அப்படியே கலந்து சாப்பிடலாம். அதான் ஈஸியாக மூவ் ஆச்சு. நாங்கள் ஸ்டாலுக்கு போகையில் பார்க்கையில் கேரட் மால்ட், பீட்ரூட் மால்ட்லாம் ஈஸியாக மூவ் ஆச்சு. நம்ம சத்து மாவு அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்தோம்னா அது அவ்வளோவா மூவ் ஆகலை. இதுக்கு என்ன மதிப்பு கூட்டுனா இதை நம்ம மக்களிடையே நல்லா ரீச் ஆகும்னு நினைக்கையில் இப்படி சர்ச் பண்ணி பார்க்கையில் முதல்ல நம்ம சத்து மாவை தான் அப்படியே கன்வெர்ட் பண்ணி மால்ட்டாக நாங்கள் கொண்டுட்டு வந்தோம். எப்படின்னா சத்து மாவு வந்து நாங்கள் காரைக்குடி எங்கள் ஏரியாவில் வந்து பாத யாத்திரை போகிறது நிறைய போவாங்க. அவங்க வந்து இந்த சத்து மாவை செஞ்சு அப்படியே கொண்டுட்டு போய் போகிற இடத்துல கொஞ்சம் சுடுதண்ணியில் பச்சை தண்ணி இருந்தாலும் கூட அதை ஊற்றி அப்படியே கிண்டி சாப்பிட்டுட்டு அப்படியே போயிருக்காங்க. அது வந்து எங்கள் பாட்டியுடைய மெத்தடு தான். நான் புதுசாலாம் எதுவும் கண்டுபிடிக்கல. மால்ட்டாக கன்வெர்ட் பண்ணது மட்டும்தான் என்னுடைய வேலை. மற்றது எல்லாமே என் பாட்டி சொல்லி கொடுத்தது தான் எனக்கு. அப்போ அந்த மால்ட் மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா ரீச் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கையில் மால்ட்டாக செஞ்சு கொண்டு போய் ஃபஸ்ட்டு வந்து டேஸ்ட்டுக்கு தான் எல்லாருக்கும் கொடுத்தேன். அந்த டேஸ்ட்டை பார்த்துட்டு இது சும்மாவே சாப்பிடலாம், நான் போட்டிருக்கதே அப்படியே சாப்பிட்லாம்ங்கிற டைட்டில் போட்டு தான் நான் போட்டிருக்கேன். சும்மா அப்படியே கையில் போட்டுட்டு கொட்டிட்டு போகலாம். ஆனால் பாட்டி அப்படி தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க, சும்மா அப்படியே கையில் பட்டுட்டு சாப்பிட்டுட்டு போங்கப்பா அப்படின்னு. அந்த மெத்தடை தான் நான் பாலில் கலந்து சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் பிள்ளைங்களுக்குலாம் கொடுத்தேன், நான் குடிச்சு பார்த்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொடுத்து பார்த்தேன், அவங்களாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, இதில் அந்த ஃப்ளேவர் மட்டும் சேர்த்துக்கோ அப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அப்போ தான் அதுக்கு ஏலக்காய் மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். பாகு காய்ச்சுற அந்த ஒரு பக்குவம் மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை இது பண்ணி மால்ட்டாக செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து நான் கருப்பு கவுனி இடியப்ப மாவு, மாப்பிள்ளை சம்பா, 60ஆம் குருவை, ரத்தசாலி, இந்த மாதிரி ரெட் ரைஸில் எல்லாத்துலேயுமே தனித்தனியாக நான் புட்டு மாவு, இடியப்ப மாவு செய்கிறேன். அது அந்த ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்குது. ஏன்னா முதல்ல கழுவி காய வைக்கணும், அப்புறம் வறுக்கணும், அப்புறம் அரைச்சிக்கிட்டு வந்துட்டு திருப்பி இது கட்டி வேக வச்சு கொண்டுட்டு வந்தால் தான் நீங்கள் அதில் புட்டு செய்யலாம், இடியப்பம் செய்யலாம், கொழுக்கட்டை செய்யலாம், களி செய்யலாம், கஞ்சி செய்யலாம், எல்லா இதுவுமே மொத்தமாக செய்யலாம். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வாங்காமல் ஒரு மாவு வாங்கிட்டு போனால் இதை இத்தனை வெரைட்டியும் செய்யலாம்ங்கிறத அந்த ஒரு 4-5 ப்ராசஸ் பண்ணினோம்னா எல்லா வெரைட்டியும் செய்யலாங்கிற மாதிரி. அப்போ கொண்டு போய் கொடுக்கையில் இதில் புட்டு வருமா, ரொம்ப நைஸாக இருக்கே, வராது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு போகையில் இது பண்ணாங்க. ஆனால் ஃபஸ்ட் மந்த் வாங்கிட்டு போய் நல்லா இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுத்துட்டு 100 கிராம் 200 கிராம் வாங்கிட்டு போனாங்க. இப்போ கேஜி கணக்கில் என்கிட்ட வாங்குறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு 15-20 பேர் இப்போ ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டாங்க. அதில் இந்த மால்ட்டு சொல்கிறேன்ல, இது பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிட்றாங்கன்னு ஃபஸ்ட்டு டைம் கொஞ்சம் 100 கிராம் கொடுப்பீங்களா, 50 கிராம் கொடுப்பீங்களான்னு கேட்டவங்க இப்போ 1/4 கிலோவுக்கு, ஏன்னா 1/4 கிலோ வாங்கினா ஒரு ஆளுக்கு 1 மந்த்துக்கு சரியாக இருக்கும். அப்படிங்கையில் அவங்க இருக்கிற ஆளுங்களை பொறுத்து அந்த 1 மந்த்துக்கு எவ்வளோ தேவையோ அதை கரெக்டாக வாங்கிக்கிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு போகையில் வெறும் 5 கிலோ தான் போச்சு எனக்கு. 5 கிலோங்கிறது நான் டேஸ்ட்டுக்கு கொடுத்து போனது. இப்போல்லாம் நான் டேஸ்ட்டுக்கே கொடுக்குறதில்ல. அவங்களே வராங்க, எம்மா மால்ட்டு சொன்னில்ல, அது 1/4 கிலோ கூட, அது 1/2 கிலோ கூட அப்படின்னு கேட்டு இப்போ வாங்கிட்டு போய் இப்போ வந்து 15 to 30 kg வரைக்கும் எனக்கு போய்கிட்டுருக்கு மால்ட்டு மட்டும். அதே வித் சுகரும் வச்சுருக்கேன், வித்தவுட் சுகரும் இருக்குது. வித்தவுட் சுகர் எப்படின்னா அது அந்த பாலில் கலந்து சாப்பிட்றதுக்கு என்ன ப்ராசஸ் இருக்கோ அந்த ப்ராசஸ் செஞ்சு கொண்டுட்டு போகிறோம். அது வித்தவுட் சுகராகவும் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம்.
ஃபார்மராக இருந்தால் தான் சார் மற்றது எல்லாத்துக்கும் நம்ம செய்ய முடியும். ஃபார்மராக இருந்து அதை விளைய வச்சாதான் நான் மதிப்பு கூட்டி உங்களுக்கு கொடுக்க முடியும். ஃபார்மர் தான் எனக்கு பிடிச்சது. ஃபார்மராக எனக்கு பிடிச்சதால தான் நான் இந்த தொழில் செய்யவே முடியும். அந்த ஃபார்மர் விவசாயம் பண்ணி அதை விளைய வச்சு நான் கொண்டுட்டு வந்தால் தான் உங்களுக்கு நான் டைரெக்டாக கொடுக்குறதுல ஒரு மகிழ்ச்சி, எனக்கு ஒரு மனநிறைவு இருக்கும். நான் வேற ஆள்கிட்ட வாங்கியும் நான் அதை செய்யலாம். ஆனால் அவங்க ஆர்கானிக்காக செஞ்சாங்களான்னு தெரியாது, பூச்சி மருந்து அடித்தாங்களான்னு தெரியாது, ரைஸ் வாங்குற இடத்துல அந்த ரைஸில் பூச்சி மருந்து தெளித்து வச்சுருக்காங்களான்னு தெரியாது. இப்போ வந்து நான் திருப்தியாக அவங்கள்ட்ட நேரடியாக சொல்லலாம், இதை நீங்கள் எங்கே கொண்டு போய் வேணாலும் செக் பண்ணிக்கோங்க, எந்த ஒரு இதுவும் பூச்சி மருந்து தெளிக்காதுன்னு சொல்லி நான் நம்பிக்கையாக கொடுக்கலாம். அதனால் எனக்கு ஃபார்மராக இருக்க தான் பிடிக்குது. அது வந்து சார் ஃபார்மிங் நான் படித்ததே எல்லாமே சென்னையில். ஒரு நிர்பந்தத்தால் நான் இங்கே வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஆக்சுவலாக எங்கள் குடும்பம் வந்து விவசாய குடும்பம். அப்பாட்டு குடும்பம் விவசாய குடும்பம் தான், இங்கேயும் விவசாய குடும்பம் தான். அது என்ன சொல்ல, ஒரு ஈர்ப்புத்தன்மைன்னு கூட சொல்லலாம் சார். எனக்கு இந்த சின்ன வயசுலேருந்தே அம்மாலாம் நாற்று எடுக்க போயில நான் போய் உள்ளே இது பண்ணி அதை செஞ்சுட்டே இருப்பேன். ஒவ்வொரு நேரம் சொல்லுவேன், இந்த வேலை பார்க்குறதுக்கு பேசாமல் நான் சென்னையிலே இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு நேரம் தோணும். எவ்வளோதான் தோணினாலும் அந்த மழை விழுந்த உடனே போய் வயலை பார்க்கணும், வயலை உழுகணும், அடுத்து விதை போடணும், விளைய வைக்கணும், அதுக்கு என்ன இது இருக்கோ அந்த இதை பார்க்கணுங்கிற அந்த மைண்ட் செட்டு தான் வருமே ஒழிய மற்ற எதுவும் வராது. ஏன்னா முதல்ல மனசு விரும்பணும் சார். எந்த ஒரு தொழிலுமே நம்ம பெரிய லெவலில் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் மனசு விரும்பி செஞ்சோம்னா அது மன நிறைவாக இருக்கும். கேட்பாங்க ஸ்டாலில் வரையில் கூட. என் பொண்ணு லாஸ்ட் இயர் விவசாயம் பண்ணா, 1 ஏக்கர் போட்டா. ஒரு 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 அம்மா வந்து சொன்னாங்க, உங்களுக்கு இதில் லாபம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்ன ஒரே பதில், எனக்கு ஆத்ம திருப்தி இருக்குது, மன திருப்தி இருக்குது, மனசு சந்தோஷமாக இருக்குது. காசு போட என்னைக்கு வேணாலும் சம்பாதிச்சிடலாம் சார். நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் சார் இருந்தேன். இந்த கேணி ஒன்றை மட்டும் தான் சார் நம்பிக்கிட்டு இருந்தேன். இப்போ என்ன ஆகுது, இப்போ என்னையை நம்பி 10 பேர் இருக்காங்க சார். நான் 10 பேருக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கிறேன் ரெகுலராக. அப்போ மற்றவங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்கிறேன், என்னையை நம்பி 10 பேர் இருக்காங்க. அந்த 10 குடும்பத்துக்காகவாவது நான் விவசாயம் ரெகுலராக பண்ணணுங்கிறது என்னுடைய ஆசை சார். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பசுமை கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.